பிரைஸ் தி லார்ட். அன்பு இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இறை வார்த்தையாக என்னாகமம் 24வது அதிகாரம், யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், திருவருகை காலம் 3வது வாரம். இந்த நாளிலே யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். யார் அந்த விண்மீன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ இந்த உலகத்திலே மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. விண்மீன்கள் எந்த அளவுக்கு ஜொலிக்கின்றன, அதுபோல ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு ஒளியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரேலிலிருந்து இதோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, உலகை அரசாளக்கூடிய ஒருவர் எழும்புவார். அந்த இயேசுவை நாம் நேசிப்போம். இது பிழையாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம். தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கிய பொழுது கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிறைவான ஆவி அவரிடத்தில் இருந்தது போல கண்டிப்பாக நம்மிடத்திலும் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறார். நாமும் அதை காண்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பின் தகப்பனே, இதோ விண்மீன்களின் ஒளியை போன்று உதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், யாக்கோபிலிருந்து ஒரு மகிமையான ஒளி, தெய்வீக ஒளி நமக்கு ஆண்டவர் தருகிறார், இறைவன் தருகிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் செல்வோம். அவர் நம்மீது அன்பு கூறுகிற தேவன். இன்றளவும் அன்பு கூறிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென்.